நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, மே மாத ராசி பலன். மே மாதம் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் எல்லாம் மாற்றங்கள் நிகழ்கிறது. குறிப்பாக இந்த மே மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்குது. இந்த மே மாதத்தில் ஃபஸ்ட்டு விஷயமே, நல்ல விஷயமே, குரு பெயர்ச்சி நடக்குது. அதோட கூட இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறதோட கூட முதல் 15 நாட்கள் சூரியன் உச்சமாக இருக்க போகிறாரு. அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15 நாட்கள் ரிஷப ராசியில் சுக்கிரனோடு இணைகிறார். சூரியன் சுக்கிரன் இணைவு. இது பொருளாதார அடிப்படையில் குடும்பமாக இருக்கட்டும், அல்லது பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை நாட்டினுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், விலைவாசியாக இருக்கட்டும். மெயினாக விலைவாசியை கூட நம்ம சொல்லலாம். தங்கம், வெள்ளி, அத்தியாவசிய பொருட்கள். அத்தியாவசிய பொருட்கள்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஆயில் ப்ராடக்டாக இருக்கலாம். அதே போல் அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய அரிசி, உப்பு, புளி, மிளகா, அது மாதிரி அடிப்படை தேவைகள், இது எல்லாமே கட்டுக்குள் வந்துவிடும். மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துடும். இப்போ பொருளாதாரம் இப்போ ரொம்ப நமக்கு டஃப்பாக இருக்குது, ஃபண்டு டைட்டாக இருக்குது, ஃபண்டு ரொம்ப மோசமாக இருக்குது, டிரான்சாக்ஷனே இல்லாமல் இருக்குது, லாபம் இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த பொருளாதார ஒரு நிலை சரியில்லாமல் இருக்குமே. ஆனால் இந்த மே மாதம் அந்த பொருளாதார அமைப்பு கட்டுக்குள் வந்துவிடும். மெயினாக பணத்தட்டுப்பாடுகள் விலகும், ஃபண்டு ஃப்ளோ இருக்கும். கவலையப்படாதீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், 12 ராசி அன்பர்களுக்குமே ஃபண்டு ஃப்ளோ இருக்க போகுது, பணப்புழக்கம் இருக்க போகுது. அதோட கூட நிறைய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள். அரசியலில் ஒரு அதிசயமே இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு அதிசயம் நிகழப்போகுது. அரசியலில் பெரிய அதிசயம் ஒன்று நிகழப்போகுது. அதே போல் நிறைய அன்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள், மெயின் அதுதான். அந்த ரெஸ்பான்சிபிள் போஸ்டிங், இதெல்லாம் புதிய பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது. அதே போல் ப்ரமோஷன்ஸு, பதவி உயர்வுகள், இன்னும் சொல்லப்போனால் பேர் புகழ் கூடும். உங்களுக்கே சந்தேகமாக இருக்குது. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை, இந்த 2 கிரகமும் மீன ராசியில் உட்காந்துட்டு இருக்கு. இதனால் உங்களுக்கு மனசுக்குள்ள பயம் இருக்கும், ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். நமக்கு இது நடக்குமா, நாம் ஜெயிப்போமா, நம்மளால் முடியுமா, ஒரு வேரியேஷன்ஸ், ஒரு ஃபியர்னஸ், ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதற்கு காரணம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை. ஆனால் பாருங்க, இந்த மே மாதத்தில் அந்த சனி செவ்வாய் சேர்க்கையே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்க போகுது. ஒரு பலமாக, யானை பலமாக இருந்து உங்களை வாழ வைக்க போகுது. அதனால தான் இந்த ஒரு சேஞ்சஸ், ஒரு அதிசயம் நடக்க போகுது, ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. வாருங்கள் பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களே, மே மாதம் இந்த மாதத்தை போல ஒரு ராசியான மாதம். இந்த மே மாதம்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமான மாதம், அப்படிதான் சொல்லணும். எதுக்கும் கவலைப்படாதீங்க, எதுக்கும் யாரும் கவலைப்பட தேவையில்லை. சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, உறுதியாக சொல்கிறேன். நான் உங்கள் பக்கம், கால நேரம் உங்கள் பக்கம் சாமி, கால நேரம் உங்கள் பக்கம் இருக்கு. கடுமையான காலங்களை தாண்டி வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள், நிறைய அனுபவங்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு எக்கச்சக்கமான அனுபவங்கள். காலையில் எழுந்திருப்பாங்க, ஒரு ஃபோன் கால் வரும், அது நெகட்டிவாக இருந்ததுன்னா அப்படி அன்றைக்கி பூரா வீட்லேயே உட்காந்துருவாங்க. சரி, இன்றைக்கி நேரம் சரியில்லை அப்படின்னு, இன்றைக்கி நம்ம வாயே தரக்கூடாது, இன்றைக்கி நம்ம முயற்சி எடுக்கக்கூடாது. ஒரு நாளும் இந்த மாதிரி மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். அப்போ சிம்ம ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், நேரம் பார்த்து அடிக்கணும். கால நேரம் பார்த்து நீங்கள் செய்வீர்கள். எதை ஒன்றுமே ஒரு சின்ன சின்ன சென்டிமெண்ட் பாருங்கள், ஒரு ராவுகால யமகண்டம் பாருங்கள், ஒரு குளிகை பாருங்கள், ஒரு கையெழுத்து போடுறதா இருக்கட்டும், இல்லை வீட்டோட கிளம்புறீங்க,
இன்னும் ஒரு சகுனம் பார்த்துட்டு கிளம்புங்களேன், சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் செய்து பழகுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே. இதெல்லாம் வெற்றியை கொடுக்கும். இதுக்கெல்லாம் ஒன்றும் பைசா செலவில்லை, ஜாதகம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாளும் கோளும் சிம்ம ராசிக்கு இந்த மே மாதம் சிறப்பாக இருக்குது. அதனால தான் சொன்னேன், சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் லைஃப்பில் இந்த மே மாதம் ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போது, ஒரு அதிசயம் நிகழப்போது. நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. நான் இப்போ அதை சொல்ல மாட்டேன். இப்போ நான் சொல்ல மாட்டேன். அப்படியா, இது இப்படி நடந்ததா, எப்படி சாமி இது இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில் நல்ல முறையில் பல அதிசயங்கள், மாற்றங்கள் காத்திருக்குது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்க போகுது. நிறைய மாற்றங்கள் உண்டு. அப்போ சிம்ம ராசி என்பர்களே, ராசிநாதன் சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். சிறப்பான முறையில் உட்கார்ந்துருக்கிறார். சனி செவ்வாய் சேர்க்க, வீடு கொடுத்த செவ்வாய் சனியோடு சேர்ந்து யுத்தம் செய்கிறார், போராட்டம் செய்கிறார். அப்போ நிச்சயமா சிம்ம ராசி என்பர்களே, உங்களுடைய போராட்டங்கள் வெல்லும். அது குடும்பமாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், வேலையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது ஏதாவது பணங்காசு கொடுத்துட்டு சண்டை போடலாம், இல்லை ஏமாந்துட்டு சண்டை போடலாம். நிறைய நம்ம பார்க்குறோம், ஆன்லைன் மார்க்கெட்டிங்லாம் பார்க்குறோம். ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, அதிலலாம் மொத்தமாக 10 பேர்கிட்ட வாங்கி இவங்க பணம் போடுறது இல்லாமல் 10 பேர்கிட்ட பணம் வாங்கி கொடுத்துருவாங்க. இவங்க தான் பொறுப்பு. யார்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட போய் கை கட்டி நிற்பாங்க, ஏங்க கொடுத்துருங்க, வேணாங்க, தப்புங்க அப்படின்வாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் வரக்கூடிய பிரச்சனைகள். அதே போல் விளையாட்டுத்துறை, ஸ்போர்ட்ஸு, அந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் நண்பர்கள், ஆன்மீக துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க, ஆன்மீகத்தில் வேலை செய்யக்கூடியவங்க, இவங்க 4 பேருக்கும் இந்த மாதம் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் துறையாக இருக்கலாம், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், அதே போல் ஆன்மீக துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இல்லை ஓனாக ஆன்மீகத்தில் வச்சு செயல்படக்கூடியவங்க, இவங்க 4 பேருக்கும் இந்த மே மாதம் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது. பொதுவாகவே சிம்மராசிக்கு இந்த மே மாதம் குரு பயிற்சி நடந்துருச்சுனாக்கா 12ஆம் இடத்துக்கு குரு வந்துடுவார். உங்கள் வீண் விரயம் எல்லாம், வீண் செலவுகள் குறையும். இதெல்லாம் வீண் செலவு. சும்மா ஆஸ்பத்திரி செலவாகுது சாமி, தேவையில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு தான் போகுது காசு. அதனால் கீழே விழுந்துட்டோம், அடிபடுறது, விபத்து, இன்சூரன்ஸ் பணம் வர வேண்டியதாக இருக்கிறது. எல்லாம் அதில் ஒரு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் இருப்பது. மெயினாக விபத்துக்கள், சிறு சிறு விபத்துக்கள், அந்த மாதிரி விபத்துக்கள் இருப்பது. உடல்நிலை ஆரோக்கியம், வீட்டுக்காரருக்கு இப்படி இருக்கு சாமி, மனைவிக்கு இப்படி இருக்கு, அல்லது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதல். அப்போ இதெல்லாம் தான் நான் சொல்ல, ஒரு சகுனங்கள் பாருங்க, ஒரு சின்ன வழிபாடு செய்யுங்க. உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வத்தை பிடிங்க, அந்த இஷ்ட தெய்வ வழிபாடை செய்யுங்க. இதேன்னு ஒரு தெய்வத்தை கட்டியமாக பிடிச்சாதான் அந்த தெய்வம் உங்களுக்கு துணை நிற்கும். காரணம், ராசியில் இருக்கக்கூடிய கேது குடும்பத்தை பிரித்து வச்சிருப்பாரு, வேலை செய்கிற இடத்துல நண்பர்களை பிரித்து வச்சிருப்பாரு, தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல பகைவர்களை உருவாக்கி இருப்பாரு, எங்க பார்த்தாலும் இனிமையா இருப்பாங்க, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப சிம்ம ராசினா நிறைய பேசலாம், 1 மணி நேரம் பேசலாம். அப்ப நிறைய கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய, புதிய அனுபவங்களை சந்திக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. ஸோ டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருக்குமே, ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போ இந்த மே மாதம் உங்களுக்கு சரியான மாதமாக அமைகிறது, அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் சிம்ம ராசி அன்பர்களே.